ஏசாயின் புஸ்தகம் 30:21. நீங்கள் வலதுபுறமாய் சாயும் போதும், நீங்க வலதுபுறமாய் சாயும் போதும், இடதுபுறமாய் சாயும் போதும், இடதுபுறமாய் சாயும் போதும், வழி இதுவே, வழி இதுவே, இதிலே நடவுங்கள் என்று, இதிலே நடங்கள் என்று உங்களுக்கு பின்னாலே சொல்லும், உங்களுக்கு பின்னாலே சொல்லும் வார்த்தையை உங்கள் காதுகள் கேட்கும். உங்களுக்கு தேவனுடைய வார்த்தை எதுக்கு நம்ம காதுகள் கேட்கும்? வலதுபுறம் ஆண்டு விட்டு வலதுபுறம் சாயும் போதும், ஆண்டு விட்டு இடதுபுறம் சாயும் போதும், இதுவே வழி, இதில் நடங்கன்னு சொல்லி கர்த்தர் சத்தத்தை நம்ம காது கேட்கும். அதான் சொல்லி கர்த்தரோடு இசைந்திருக்கிறவன் ஒரே ஆவியாக இருக்காங்க. கர்த்தரை விட்டு வலதுபுறமும் இடவரும் சாயும்போது இதிலே நடங்க, இதிலே நடங்கன்னு சொல்லி கர்த்தர் சத்தம் நம்மளோட பேசுவார். அவர் விட்டு வலதுபுறம் சாயும் போதும், அவரை விட்டு வழி விலகும் போதும், வலதுபுறம் இடவரும் சாயும் போதும் இதிலே நடங்க நீ சொல்கிற சத்தத்தை கர்த்தர் நம்மளோட பேசுவார். அதே உபாகம் புஸ்தகத்தில் வாசிக்கிறோம் 5:32. உங்கள் தேவனாகிய கர்த்தர், உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு கற்பித்தபடியே செய்ய, உங்களுக்கு கற்பித்தபடியே செய்ய சாவதானமாய் இருங்கள். வலதுபுறம் இடதுபுறம் சாயாதிருப்பீர்களாக. என்ன செய்யக்கூடாது? வலதுவாரமும் செய்யக்கூடாது, இடதுவாரம் செய்யக்கூடாது. நேரம் அவரை நோக்கி போகணும். அதான் சொல்றார், வலதுவாரமும் இடதுவாரம் சாயும் போது இதுவே வழி, இதில் நடங்கள் சத்தத்தை பின்னால் அவங்க காது கேட்கும். இங்கே திட்டமாக சொல்லிட்டாரு, வலதுவாரமும் செய்யாதீங்க, இடதுவாரம் செய்யாதீங்க.